இந்த நாள்ல நிகழ்ந்த 3 முக்கிய பரபரப்பு செய்திகளை முதல்ல பார்க்கலாம். கோவையில அடகு கடையில 1 கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததா தென்காசி பக்கத்துல இந்தியன் வங்கியில ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பிறந்த நாள்ல இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு பரபரப்பு செய்திகளை நாம பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. முதல்ல சிவராத்திரி நாளையொட்டி சாமி கும்பிட உரிமையாளர் கோயிலுக்கு சென்ற நிலையில நகை கடையினுடைய பூட்டை உடைச்சு மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. கோவை சிங்காநல்லூரில் நகை அடகு கடையின் ஷட்டரை உடைத்து சுமார் 70 சவரன் தங்க நகைகள் 20 கிலோ வெள்ளி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ்குமார் என்பவரின் அடகு கடையில் இந்த துணிகர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு ரமேஷ்குமார் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்த போது திட்டமிட்டு கொள்ளையர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களுடன் ஆய்வு செய்தனர். மேலும் சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை சேகரித்து தப்பியோடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மின் கம்பிகள் மேல பழுதான நிலையில இருந்த வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் திடீரென பழைய வீடு இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கண்டோன்மெண்ட் முராய் பகுதியில் இருந்த வீடு சரிந்து அங்கிருந்த மின்கம்பிகள் மீது விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்தது. உடனடியாக காவல்துறை, நகராட்சி மற்றும் மின்வாரிய குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தொடங்கினர். இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. வங்கியில பயங்கர தீ, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். என்ன நடந்தது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இந்தியன் வங்கி கிளையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. அதிர்ஷ்டவசமாக நகை பணம் தப்பின. மதம் பிடிச்ச யானையால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பயணிகள் நல்வாய்ப்பா உயிர் தப்பி இருக்காங்க. எங்க நடந்தது பார்ப்போம். கேரள மாநிலம் மூணார் அருகே சுற்றுலா பயணி காரை மதம் பிடித்த படையப்பா யானை வழிமறித்து நொறுக்கியது. அப்போது காருக்குள் இருந்த 2 பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் யானை அங்கிருந்து சென்றதும் நொறுங்கிய காரை ஓட்டி சென்று வனத்துறை அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். படையப்பா யானைக்கு மதம் பிடித்துள்ளதால் மூணாறு செல்லும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பால்கனிக்கு துணி காய போட போன பொண்ணுக்கு நேர்ந்த நிலைமை கொடூரமானது. அப்படி என்ன நடந்தது பார்ப்போம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பால்கனியில் துணி உலர்த்தி கொண்டிருந்த போது பெண் ஒருவர் தவறி கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழே விழுந்த பெண் கிரீன் பார்க் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 25 வயதான சிவாயா என்பது தெரியவந்தது. முகம், கை, கால்களில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இரு தரப்பினர் மோதல். தேவாலயம் முன்பு பெண்கள் கூட மோதல்ல ஈடுபட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது வாங்க பார்ப்போம்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கிறிஸ்தவ ஆலயத்தில் நூற்றாண்டு நுழைவு வாயில் அமைப்பது தொடர்பாக இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் கைகலப்பாக மாறியது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழவனேரியில் உள்ள புனித அன்னம்மாள் கிறிஸ்தவ தேவாலயத்தில் தற்போதைய தர்மகர்த்தா சுந்தர் மற்றும் முன்னாள் தர்மகர்த்தா ராஜன் தரப்பினருக்கிடையே இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது. இதனால் ஆலய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மது போதையால நடந்த விபரீதம். பிறந்த நாள்ல இளைஞர் வெட்டி கொலை. என்ன நடந்தது? சென்னை ஆவடி அருகே உள்ள திருநின்ற ஊரில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு கொடூர கொலையாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்ற ஊர் கம்பர் தெருவைச் சேர்ந்த முகேந்திரன் என்பவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டாடியுள்ளார். போதையில் வீட்டிற்கு சென்ற முகேந்திரன் வழியில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் தனது நண்பரை வரவழைத்து முகேந்திரனை சரமாரியாக தாக்கியதாகவும் தெரிகிறது. அப்போது விக்னேஷ் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து வந்து முகேந்திரனை வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் முகேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தப்பியோடிய விக்னேஷ் மற்றும் அவரது நண்பரை கைது செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில மாநகர பேருந்துகள்ல ஜிபே, போன்பே மூலம் டிக்கெட் எடுக்கும் முறை நிறுத்தப்பட்டதுனால பயணிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில் அரசு பேருந்துகளில் தற்காலிகமாக ஜிபே, போன்பேவில் டிக்கெட் எடுக்க முடியாது என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணச்சீட்டுகள் வழங்குவதில் தடை ஏற்பட்டுள்ளது. இந்த கோளாறு சரி செய்யப்படும் வரை நடத்துனர்களிடம் டிக்கெட்டுகளை பெறலாம் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஒன் செயலியும் செயல்படாமல் இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு செயலி மூலம் டிக்கெட் எடுக்கும் முறை மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்யறது மீண்டும் தொடர்கதையாகியிருக்கு. எல்லை தாண்டியதாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். கடற்படையின் தொடர்ச்சியான நடவடிக்கையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.